மேடையில் ஐயா சொன்னாங்க, அண்ணா நீங்க மோட்டிவேஷனா பேசணும் அப்படின்னு. இந்த ஜென்சி குழந்தைகிட்ட பேசுறதே முதல்ல கஷ்டம். அதுல மோட்டிவேஷன் என்னங்க ஐயா பேசுறது? நிறைய செல்போன்கள், நிறைய தொலைக்காட்சி, வீடியோ கேம்ஸ் எல்லாமே நிறைய குழந்தைகள் இப்ப அதிகமா பயன்படுத்துறாங்க. நிறைய பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே செல்போன் வர ஆரம்பிக்குது. இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடத்துல செக் பண்ணி தான் குழந்தைகளே உள்ள விடுறாங்க. ஆனா ஒரு கிராமப்புறத்தை சார்ந்திருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் என்னன்னாங்க, அந்த குழந்தை நேச்சுரலாகவே அந்த விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே டிசிப்ளின் என்கின்ற வார்த்தை வந்துருது. அப்பா அம்மா நேரமே எந்திரிப்பாங்க, இயற்கையை சார்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். சரியான நேரத்துல சோளம் போடணும், சரியான நேரத்துல சோளத்தட்டை அறுக்கணும், சரியான நேரத்துல எல்லா வேலையும் செய்யணும். அதையெல்லாம் பார்த்து கிராமப்புறத்துல வளரக்கூடிய ஒரு குழந்தை இயற்கையாகவே டிசிப்ளின் என்பது அந்த குழந்தையினுடைய ரத்தத்துல ஊறி இருக்கும். அதே அந்த குழந்தைக்கு ஜென்ராசிட்டி, பெருந்தன்மை என்பதும் அந்த குழந்தைக்கு சாதாரணமா வந்துடும். அப்பா அம்மா படுற கஷ்டம், சொந்தக்காரங்க படக்கூடிய கஷ்டம், குலதெய்வ வழிபாடு, உள்ளூர்ல இருக்கக்கூடிய கோவில், அதையெல்லாம் பார்த்து அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எத்தனையோ ஒரு நல்ல விஷயங்கள் இயற்கையை கத்துக் கொடுத்துருது. அதனாலதான் நான் பல இடத்துல சொல்லுவாங்க, இந்தியாவினுடைய ஆளுமைகள், இந்தியாவினுடைய பெரிய மனிதர்கள், வருங்காலத்துல வரக்கூடிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த நாள்ல ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்திருப்பார்கள் என்பது சத்தியம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தான் அந்த பசி என்பது வயிற்றுல இயற்கையாகவே இருக்கும், சாதிக்கணும் என்கின்ற வெறி. இந்த டிஸ்ட்ராக்ஷன், செல்போன், வீடியோ கேம், அது போன்ற டிஸ்ட்ராக்ஷனும் இந்த குழந்தைகளுக்கு கம்மி. அதனால் கிராமப்புறத்தில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கூட ஏதோ ஒரு நேரத்தில் பாக்கியம் செய்தவர்கள். நல்ல ஒரு பள்ளிக்கூடம் கிடைத்திருப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பள்ளிக்கூடம் ஒரு நல்ல குழந்தையை, ஒரு நல்ல மனிதனை, அதன் பிறகு அந்த நல்ல மனிதனை ஒரு நல்ல தலைவனாக இந்த பள்ளிக்கூடம் உருவாக்குவதற்கு நிறைய சிரமப்பட்டு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பெற்றோர்கள், உங்களுடைய கடமை மிகப்பெரிய கடமை, குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். குறிப்பாக கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே பல நல்ல விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க கெட்டு போகாம நாம பார்த்துக்கணும். அந்த நல்ல விஷயங்களை இன்னும் மேம்படுத்தணும், அந்த நல்ல விஷயங்களை இன்னும் அதிகப்படுத்தணும். அந்த குழந்தை வெளியே வரும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய சாதனையை செய்வார். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, பல இடத்துல நான் பேசுறதாங்க, அபுல் பக்கீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாம் ஒரு கச்சிதமான ஒரு பொருத்தமான ஒரு எக்ஸாம்பிள். அவர் சின்ன ஒரு கிராமம், ராமேஸ்வரம், சின்ன ஊர், பெரிய கூட்டு குடும்பம், அதுல பிறக்கிறாரு. அந்த குடும்பத்தினுடைய வேலையே ராமேஸ்வரத்துல காலையில நியூஸ் பேப்பர் போடுறது அவங்க வேலை. அவங்க தாத்தா அப்பா எல்லாமே நியூஸ் பேப்பர் ஏஜென்ட். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு சின்ன வயசுல அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க. எல்லா வீட்டுக்கு போய் நீங்களும் நியூஸ் பேப்பரை போடுங்க. கலாம் ஐயாட்ட கேட்டாங்க, எங்கே உங்களுக்கு இந்த டிசிப்ளின் வந்துச்சு, வைராகியம் வந்ததுன்னு சொல்லும் பொழுது, காலையில நேரமே எந்திரிச்சு கச்சிதமா அந்த வீட்டுல அந்த நியூஸ் பேப்பரை சரியா போடணும். ஒரு வீட்டுல ஒரு தமிழ் பேப்பர் கேட்பாங்க, ஒரு வீட்டுல ஒரு ஆங்கில பேப்பர் கேட்பாங்க, ஒரு வீட்டுல தினமலர் கேட்பாங்க, ஒரு வீட்டுல தினத்தந்தி கேட்பாங்க, ஒரு வீட்டுல ஹிந்து கேட்பாங்க. அப்ப இந்த குழந்தை அந்த நியூஸ் பேப்பர்ல சைக்கிள் எடுத்துட்டு போகும்பொழுது ஒரு வீட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு வீட்டுக்கு என்ன பேப்பர் போடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நாள் கூட அந்த பேப்பரை தப்பா போடக்கூடாது. அது மழை இருந்தாலும், குளிர் இருந்தாலும், இடி விழுந்தாலும் அன்னைக்கு சரியா 5 மணிக்கு பேப்பரை போடணும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னார்கள், ராமேஸ்வரத்துல அந்த குடும்பத்துல, அந்த நியூஸ் பேப்பர் போடக்கூடிய குடும்பத்துல பிறந்த காரணத்தினாலதான் இந்தியாவில் என்னால டிசிப்ளின்டா பல வேலைகளை செய்ய முடிந்தது என்று. அதனால குழந்தை செல்வங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம்னு எதையும் பார்க்காதீங்க, எல்லாமே உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம்னு பாருங்க. ஐயோ அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அப்பா அம்மா கூலி வேலைக்கு போறாங்க, அப்பா அம்மா இந்த வேலை செய்யறாங்கன்னா உங்களை தந்தை தாய் பக்குவப்படுத்துகின்றார்கள் என்ற அர்த்தம். அதனால ஒரு குழந்தையும் கூட தந்தை தாயினுடைய கஷ்டத்தையும் குடும்பத்தினுடைய சூழ்நிலையும் பார்த்து ஒரு வைராகியத்தோடு ஒரு குழந்தை வளர்றாங்க. அதனால் நிச்சயமாக அந்த வாய்ப்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் அகாடமியில படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக எனக்கு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. எப்படி ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் ராமேஸ்வரம் என்கின்ற சிறிய நகரத்துல கொடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ்ல போய் படிக்க போகும் பொழுது கூட கையில பணம் இல்லாம தன்னுடைய அக்காவினுடைய நகையை அடமானம் வைத்து, அதன் பிறகு படிப்படியாக ISRO, அதுல PSLV, ஒரு மிஷன்ல பெரிய சாதனையை பிடித்து 1998 அமெரிக்காவினுடைய கண்ணுல விரலை வைத்து ஆட்டி இந்தியா ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றி காட்டி ஏபிஜே அப்துல் கலாமுடைய ஆரம்பத்துக்கு போனீங்கன்னா ஒரு கிராமம், ஆரம்பத்துக்கு போனீங்கன்னா கஷ்டம், ஆரம்பத்துக்கு போனீங்கன்னா குடும்பத்தினுடைய சூழ்நிலை, அது எல்லா குழந்தைக்கும் இயற்கையாக கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக அதை மேம்படுத்துவோம். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சிறப்பாக வருவார்கள், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. முதல்ல குழந்தை நினைச்சுக்கணும், நம்ம சென்னையில படிக்கல, கோயம்புத்தூர்ல படிக்கல, நீங்க கொடுவாயில படிக்கிறனாலதான் நாளைக்கு இந்தியாவில பெரிய ஆளா வரப்போறீங்க. சென்னையில படிச்சீங்கன்னா வயிற்று பசி அந்த அளவுக்கு வராது, ஏசி
ஏசி ஸ்கூலு, ஏசி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏசி ஸ்கூலு, மெஸ் சாப்பிட்டீங்கன்னா ஏசி, ஸ்கூல் வேன் ஏசி. எப்படி அந்த குழந்தைக்கு வயிற்று பசி வருங்க? எல்லா இடத்துலயும் ஏசி ஏசின்னு வச்சோம்னா அந்த குழந்தை ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய வெஜிடபிளாக மட்டும்தான் வருவார். வெயில் படணும், வேர்வை வரணும், ஆடு மாட்டை பிடிக்கணும், ரோட்ல நடந்து வரணும், அரசு பேருந்துல ஏறணும், அரசு பேருந்துல இறங்கணும், ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து கஷ்டத்தை பார்க்கணும். பார்க்கக்கூடிய குழந்தை தான் ஆளுமையாக வருவார். அதனால நிச்சயமாக கஷ்டத்தை கொடுங்க. நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்காக குழந்தைய பொத்தி வளர்க்காதீங்க. வாய்ப்பு கொடுங்க, உருவாக்கி கொடுங்க. வேர்வையை பார்த்து ரசிங்க. வெயில் அந்த குழந்தைகள் போகட்டும். நிச்சயமாக பெரிய ஆளுமைகளாக வருவார். இது எதற்காக பெற்றோர்களுக்கு சொல்றேன்னா, பெற்றோர்கள் இன்னைக்கு ஐயோ நாம கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாது. அது தவறான ஒரு வாதம். நான் தொடர்ந்து பல இடத்துல சொல்றதுங்க. நீங்க கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இன்னைக்கு நீங்க அந்த வாய்ப்பு உங்க குழந்தைக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதனால குழந்தை கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா விடுங்க, தவறு கிடையாது சார். ஒரு கவர்மெண்ட் பஸ்ல, டவுன் பஸ்ல வந்தா தான் அந்த குழந்தைக்கு ஏழைன்னா யாருன்னே தெரியும். சென்னையில ஒரு குழந்தை வந்து ஏசி ஸ்கூல்ல பஸ்ல போற ஒரு குழந்தைக்கு ஏழைனா என்னன்னே தெரியாது. ஏழைன்னு ஒருத்தவங்க இருக்காங்களானே புரியாது. ஏழைனா சினிமா தியேட்டர்ல போய் நடிகர்கள் ஏழைக்கு உதவி செய்யறாங்கன்னா தான் ஓ இவங்க தான் ஏழையான்னு பாக்குறாங்க. சமுதாயத்தில் எத்தனை பேர் ஏழைகள் இருக்கின்றார்கள், எத்தனை பேருக்கு நம்ம முன்னேற்றணும். எத்தனையோ ஏற்றம் இறக்கங்கள் சமுதாயத்தில் இருக்கு. எங்க பார்ப்பாங்க? இங்கதான் பார்ப்பாங்க. அதனால் குழந்தைக்கு அந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்கள் தடுத்து விடாதீர்கள். நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். பெரிய பெரிய விஷயங்களை பேசுவதை விட சிறிதாக நம்முடைய பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கு 3 விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். காரணம், நீங்கள் எல்லாம் அறிவாளிகள். என்னை விட வாழ்க்கையை அதிகமாக பார்த்தவர்கள். காலத்தினுடைய கட்டாயம், நான் மேடையின் மீது, நீங்க மேடை கீழ் இருக்கிறீங்க. உங்களுக்கு மைக்க கொடுத்து பேசுங்கன்னு சொன்னா என்னை விட அருமையா, அற்புதமா, சூப்பரா நீங்க பேசுவீங்க. ஆனா இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறனால நான் பேசுறேங்க ஐயா. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இயற்கை அந்த அறிவை கொடுத்திருக்கிறது. கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயிக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட அதிக அறிவு இருக்கும். இருந்தும் ஒரு 3 விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். எல்லா குழந்தைகளுக்குமே இன்னைக்கு விராட் கோலி தெரியும். விராட் கோலி உங்களுக்கு தெரியும், கிரிக்கெட்டர் தெரியுமா? தெரியுங்களா? விராட் கோலி தெரியுமா? தெரியாது. எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். உங்களுக்கு விராட் கோலி பிடிக்குமா? ஓகே, பிடிக்கும். பெரிய பிளேயர், நல்லா விளையாடுறாரு, சூப்பர். குழந்தைகள் நன்றாக என்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். 2016 2016 வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு டெஸ்ட் நடக்குதுங்க. அன்னைக்கு இந்தியாவுடைய சீஃப் செலக்டரா சந்தீப் பாட்டீல் இருக்கார். ஆன்டிகுவாங்கிற ஊர்ல காலையில சந்தீப் பட்டேல் அவருடைய ஒய்ஃபும் நடந்து வாக்கிங் போறாங்க. எத்தனை மணிக்கு போறாங்க? காலைல 5 மணிக்கு போறாங்க. அந்த இருட்டுல ஒரு உருவம் பீச் பக்கத்துல இருக்கிற பாறை மேல உட்கார்ந்து இருக்கு. சந்தீப் பட்டேலுக்கு ஆச்சரியம். பாக்குற இந்தியன் மாதிரி இருக்கிறாங்க, யாரு பாறையின் மீது உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு ஆன்டிகுவால 2016 கிட்ட போய் பாக்குறாரு. விராட் கோலி யோகா மேட் போட்டு யோகா பண்ணிட்டு இருக்காரு. சந்தீப் பட்டேலுக்கு பயங்கர ஆச்சரியம். நேத்து வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பண்ணிட்டாங்க, காலையில 5 மணிக்கு இந்த மனுஷன் யோகா பண்ணிட்டு இருக்கான். அதன் பிறகு விராட் கோலி 45 நிமிடம் ஜிம்முக்கு போறார். அதன் பிறகு அன்னைக்கு செகண்ட் டே டெஸ்ட் மேட்ச் போறாரு, 100 ஸ்கோர் பண்றாரு. சாயந்தரம் மறுபடியும் ஜிம்முக்கு போறார். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? நமக்கு ஒரு விஷயத்தின் மீது ஆசை இருந்தாலும் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் என்பது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம். விராட் கோலி ரஞ்சி டிராபி ஆடுறார் ரயில்வேஸோட. முத நாள் முடிஞ்சிருச்சு, சாயந்தரம் வர்றாங்க, அப்பா இறந்து போயிடுறாங்க. விராட் கோலிஸ் ஓன் ஃபாதர் டைட் அப். அப்பா இறந்துடுறாங்க. அடுத்த நாள் ரஞ்சி டிராபி ஆட போறார். செகண்ட் டே கோஸ் அண்ட் பிளேஸ். 87 ரன் அடிக்கிறார். சாயந்தரம் தான் அவங்க அப்பாவுடைய காரியத்தில் அவர் பங்கேற்கிறார். எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின். ஒரு விஷயம் எனக்கு வேணும், அது தவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம். அதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம். எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின். இதை செய்யணும், இது செஞ்சா மட்டும்தான் நான் ஜெயிப்பேன். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் இன்னைக்கு அது இருக்கு. ஸ்கேட்டிங் நல்லா விளையாடுறாங்க சார், கராத்தே அருமையா பண்றாங்க, நல்ல டான்ஸ் வருது, நல்ல பாட்டு பாடுறாங்க. எல்கேஜி குழந்தை 20 லைன் விநாயகர் ராகவல் பாருங்க, எத்தனை லைன் பாடுறாங்க பாருங்க. எல்கேஜி குழந்தைகள் எவ்வளவு தெளிவா பாடுறாங்க. சோ அடிப்படையில் நமக்கு அந்த ஏக்கம், தாகம், அறிவு இருக்கு. நாம் அந்த குழந்தையை தூண்டி விடணும், எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் கொண்டு போகணும். அந்த குழந்தை அதை கொண்டு போகும் பொழுது they become world champion. ஐயா, நமக்கு இன்னைக்கு லோக்கல்ல ஜெயிக்கிறவங்க யாரு வேண்டாம், இன்டர்நேஷனல்ல ஜெயிக்கிறவங்க நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு வேணும். மோடி அவர்கள் அடிக்கடி சொல்வது என்னன்னாங்க, உள்ளூர் பந்தயத்திலிருந்து ஒலிம்பிக் பந்தயத்துல கோல்டு வாங்கக்கூடிய குழந்தையை நம்முடைய நாடு உருவாக்கணும். அந்த குழந்தை எப்படிங்க உருவாக்க முடியும்? எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் மட்டும்தான். அதனால குழந்தைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்க அப்பா அம்மா என்னை மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, சொல்றாங்க, காலைல நேரமே எந்திரிங்கன்னு சொல்றாங்க, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் நைட்டு தூங்கணும்னு சொல்றாங்க, காலைல ஹோம்ஒர்க் பண்ணிட்டியான்னு நோட்டை செக் பண்றாங்க, வீட்டுக்கு போன உடனே மிஸ் ஹோம்ஒர்க் நோட்ல என்ன எழுதியிருக்காங்கன்னு பாக்குறாங்க. ஏன்னா எங்க வீட்டுல டெய்லி இது நடக்கிறனால நான் சொல்றேன்.
அதனால நீங்க முகம் சொல்லிக்க கூடாது. அதையெல்லாம் செய்தால்தான் நீங்க டாக்டர், அதையெல்லாம் செஞ்சாதான் நீங்க இன்ஜினியர், அதையெல்லாம் செஞ்சாதான் நீங்க ஐஏஎஸ் ஆபீசர், அதையெல்லாம் செஞ்சாதான் நீங்க ஐபிஎஸ் ஆபீசர். எப்படி ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய விராட் கோலி முழுமையாக அந்த நாளை பயன்படுத்திக் கொள்கின்றாரோ, அதுபோல இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முழுமையாக அதை நீங்க பயன்படுத்திக்க. எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின். வீட்டுல போய் ஒரு பேப்பர் எழுதி மாட்டி வச்சிருங்க. டிசிப்ளின், டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்க. டைம், ஸ்கூல் டைமுக்கு வரணும், ஒரு நிமிஷம் லேட் பண்ணாது. சில பேர் சொல்லுவாங்க, ஏதாச்சும் கட்டடிச்சிடலாமா, காலைல வெளியே வந்தோடனே அம்மா பாருங்கம்மா கலெக்டர் ஆபீஸ் இன்னைக்கு மழை வந்ததுக்காக லீவ் விட்டாங்களா பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்கூல் லீவா, ஸ்கூல் இருக்கா? உங்கள் வேலை படிப்பது. மழையே வந்தாலும் இடியே வந்தாலும் நீங்க பஸ் பிடிச்சி ஸ்கூலுக்கு வந்து படிச்சுட்டு போகணும். அது எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் வர்றதை தவிர எல்லா நாளும் படிப்பு படிப்பு படிப்புன்னு இருந்தால் மட்டும்தான் கொடுவாயிலிருந்து வரக்கூடிய ஒரு குழந்தை நாளை புதுடெல்லியில ஆளுமையில ஒரு பெரிய உயரத்துல போய் அந்த குழந்தை உட்கார முடியும். அது எப்பவுமே மறந்துடாது. டிசிப்ளின் என்கின்ற வார்த்தை எழுதி உங்க வீட்டுல ஒட்டி வச்சிருக்கு. அது எப்பொழுதுமே ஒரு செகண்ட் கூட எங்கே விட்டுறாது. ஒரு அருமையான டென்னிஸ் பிளேயர் இருக்காருங்க, நோவக் ஜோகோவிக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோகோவிச் ஒரு டென்னிஸ் பிளேயர், வேர்ல்ட் நம்பர் 1, நல்ல ஒரு பிளேயர். சமீபத்தில் அவருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை பார்த்தேன். 2012 ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் மேட்ச் நடக்குதுங்க, ஃபைனல். 5 மணி நேரம் 33 நிமிஷம் அந்த மேட்ச் நடக்குது. பெரிய மேட்ச், லாங்கஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் ஃபைனல். அவரும் நடால் ஆடுறாங்க. எல்லாருமே சொல்றாங்க பயங்கர டயரிங்கான மேட்ச், எப்படி இவ்வளவு ஃபிட்னஸ்ல ஒரு ஆடுறாரு. அதன் பிறகு ஜோகோவிச் சொல்றாரு, நான் 2008 இருந்து சாக்லேட் சாப்பிட்றதை நிறுத்திட்டேன். சாக்லேட் சாப்பிட்டா என் ஃபிட்னஸ் போகுது. 2008 சாப்பிடல, 9 சாப்பிடல, 10 சாப்பிடல, 11 சாப்பிடல, 12 சாப்பிடல. 5 ஆண்டு காலம் வேர்ல்டு நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர், சாக்லேட்டே சாப்பிடல. அதன் பிறகு கோச் சொல்றாரு, இவ்வளவு பெரிய மேட்ச் ஆடி இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க அப்படின்னு. இப்ப நீங்கள் நான் என்ன நினைப்போம், ஒரு பெரிய மேட்ச் ஜெயிச்சிட்டோம், நடால்ட்ட ஜெயிச்சிட்டோம், ஒரு பெரிய சாக்லேட் வாங்கி டைரி மில்க் சாப்பிடலாம். அன்னைக்கு ஜோகோவிச் சொன்னார், ஆமா நான் சாப்பிட போறேன்னு ஒரு சாக்லேட் வாங்கி ஒரு கார்னரை உடைச்சு அதுல ஒரு பாதியை உடைச்சு நாக்குல வச்சு டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிட்டார். சோ கிரேட்னஸ் கம்ஸ் வித் செல்ஃப் டிசிப்ளின். நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க, ஒரு மிகப்பெரிய மனிதராக நீங்கள் வர வேண்டும் என்றால் உங்க கூட செல்ஃப் டிசிப்ளின் வந்தா மட்டும்தான் மிகப்பெரிய மனிதராக யாராக இருந்தாலும் எந்த துறையிலையும் வர முடியும். டிசிப்ளின் டு சே நோ. இதனால எனக்கு எந்த லாபம் இல்லை, நோ. சோசியல் மீடியானால லாபம் இல்லை, நோ. இன்னைக்கு குழந்தைகள் இங்க இருக்கிறீங்க, சின்ன குழந்தைங்க, யாராவது சோசியல் மீடியால இருக்கிறீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த 10வது 12வது படிக்கிறவங்களா கை தூக்குங்க பார்க்கலாம். நான் சோசியல் மீடியால பேஸ்புக்ல இருக்கிறேன், இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன்னு யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? லைட் இருக்கிறனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி, யாராச்சும் 1-2 பேர் இருக்கலாம். ஆஸ்திரேலியால போன மாசம் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாருனாங்க, 16 வயசு வரைக்கும் ஆஸ்திரேலியால எந்த குழந்தையும் சோசியல் மீடியால இருக்க கூடாது என்கின்ற ஆர்டரை போட்டார். எல்லாருக்குமே ஆச்சரியம். அந்த ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி அல்பனீஸ் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், எனக்கு தெரியும் பெற்றோர்கள் உங்களால கட்டுப்படுத்த முடியல, எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க வீட்டுல போய் சோசியல் மீடியால வேண்டானா குழந்தைங்களை கோச்சுக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய பிரதமரன் மீது கோவித்துக் கொள்ளட்டும், எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. 16 ஆண்டுகள் முடிஞ்சாச்சா இன்னைக்கு ஆஸ்திரேலியால சமூக வலைத்தளத்தினுடைய அக்கௌண்ட்டையே நீங்க ஓபன் பண்ண முடியும். 16 வயசு வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்டே ஓபன் ஆகாது. இன்னைக்கு 13 வயசு 14 வயசு குழந்தைங்க சமூக வலைதளத்துல செய்யக்கூடிய வேலைகளை பார்த்தா நமக்கே கப்பு கப்புன்னு இருக்கு. அதனால இன்னைக்கு பெற்றோர்கள் ரொம்ப கண்டிப்பா இருக்கணும் குழந்தைகளோடு. சமூக வலைதளம் என்பது நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை என்பதுல மிக தெளிவாக நம்முடைய பெற்றோர்கள் இருக்கணும். சமூக வலைதளம் என்பது பெரிய பெரிய நிறுவனங்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக வைத்திருக்கின்றார்கள் என்பதில் நீங்க தெளிவா இருக்கணும். அந்த குழந்தைகளை டெம்ப் பண்றது, அதை வச்சு ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் பண்றது, மார்க்கெட்டிங் பண்றது, அதை வச்சு குழந்தைகள் ஒரு பொருளை வாங்க வைக்கிறது. அதனால பெற்றோர்கள் உங்களுடைய அடிப்படை பொறுப்பும் கூட இந்த குழந்தை 12, 13, 14, 15 வயசு வரும்பொழுது ஸ்ட்ரிக்டா இருக்கும். செல்போன் கிடையாது, டிவி அப்பப்ப பாத்துக்கலாம், சமூக வலைதளத்துல உங்களுக்கு இடம் கிடையாது என்று சொல்லணும். காரணம், ஒரு குழந்தை 10, 12 வயசுல அவங்களுடைய மனசு கெட்டு வேற பக்கம் போயிட்டா அதன் பிறகு அந்த குழந்தைய 16, 18 வயசுல புடிச்சு கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதனால செல்ஃப் டிசிப்ளினை பழக்குங்க. அந்த குழந்தைக்கு எந்த காரணத்திலும் கூட சமூக வலைதளத்தினுடைய சுவையை கொடுத்துறாதீங்க. ஒரு முறை சமூக வலைதளத்தினுடைய சுவையை சுவைத்து விட்டால் அதிலிருந்து வெளியே வருவது ரொம்ப கடினமான ஒரு வேலை. இதையும் கூட அன்போடு இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் கடினமான உழைப்பு. ஒரு சைனீஸ்ல ஒரு பிலாசபி சொல்லுவாங்க, சைனால கடினமா உழைச்சு செத்து போனவங்க இது வரைக்கும் யாருமே இல்லை அப்படின்னு. உங்க ஏன் இறந்தீங்க? எனக்கு பிபி வந்துருச்சு. ஏன் இறந்தீங்க? கேன்சர் வந்துருச்சு. ஏன் இறந்தீங்க? இது வந்துச்சு.
யார்ட்டையாச்சும் போய் ஐயா ஐயா ஏன் இறந்தாரு, ஐயா ரொம்ப கடினமா உழைச்சாரு அதனால இறந்துட்டார், எந்த கிராமத்திலையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு கடின உழைப்பு என்பதை சொல்லி கொடுக்கணும், பிஸியா வச்சுக்கணும். போங்க, வீட்டுக்கு வந்தோடனே வீட்டு வேலை செய்யுங்க, கடைக்கு போங்க, ஆடு மாடு இருந்தா பாருங்க, எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது மட்டும்தான் வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டி, எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆளுமையாக அந்த குழந்தை மாறும். அதனால குழந்தைக்கு 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஃப்ரீ டைம் கொடுக்கவே கொடுக்காது. அந்த குழந்தை என்கேஜா வச்சுக்கங்க. எப்ப அந்த குழந்தை ஃப்ரீயா இருக்கணுமோ ஃப்ரீயா விடுங்க. எதற்காக நான் இதை திரும்ப திரும்ப பேசுறேன் அப்படின்னாங்க, கொடுவாயில பிறந்திருக்கிறாங்கனாவே லைஃப்ல அவங்க செஞ்ச பாக்கியம். காரணம், கிராமப்புற ஏரியால பிறந்திருக்கிறாங்க, அதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்றாங்க அப்படின்னா அதுவும் சூப்பர் தான். அப்பதான் அந்த குழந்தை ஆளுமையா வரும். அந்த குழந்தையை ஷேப் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. சமூக வலைதளத்திலிருந்து வெளியே வைக்கணும், செல்ஃப் டிசிப்ளினா அந்த குழந்தையை வளர்த்தணும், அந்த குழந்தைக்கு கடின உழைப்பு என்பதை சொல்லிக் கொடுக்கணும். இந்த மூன்றும் அந்த குழந்தைக்கு ஆயுதமா கொடுத்துட்டீங்கன்னா லைஃப் அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க சமாளிச்சுக்குவாங்க, எங்க நீங்க விட்டாலும் பொழைச்சு வந்துருவாங்க. எனக்கு எதற்காக கல்வி கற்றவர்களுக்கு மேடையிலே இந்த இருக்கையை போட்டு உட்கார வச்சிருக்கோம், நாங்க அதுக்கு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துலங்க ஒரு புலவன் மன்னன் முன்னாடி போய் பாடுறாரு, நல்ல பாட்டு பாடிட்டார். சரி, மண்ணை பொற்காசு கொடுப்பாரு, நாம தான் அருமையா பாடிட்டோமேன்னு எதிர்பார்க்கிறாரு. மண்ணை பொற்காசே கொடுக்கல. அந்த புலகர் கோவப்பட்டு அரசவையிலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாரு, மன்னவனும் நீதானோ வளநாடும் நின்னதோ அப்படிங்கிறார். இந்த உலகத்திலேயே மன்னன் என்கின்ற ஒரே ஆள் நீ மட்டும்தானா? இந்த வளமையான நாடு என்பது இங்க மட்டும்தான் இருக்கா? என்னிடம் கல்வியும் அறிவும் இருக்கும் பொழுது சமுதாயம் என் முன்னால் கை கட்டி நிற்கும் என்று சொல்லிவிட்டு அந்த அரசவை புலவர் வெளியே வந்ததாக நமக்கு பல இடத்துல படிக்கிறோம். இந்த குழந்தைக்கு எதற்கு நம்ம சேர போட்டு அந்த மரியாதை கொடுக்கிறோம் அப்படின்னாங்க, பணம் போகாத இடத்திற்கு கல்வி போகும், ஜாதிகள் போகாத இடத்திற்கு கல்வி போகும், செல்வம் செழிப்பு இதெல்லாம் போகாத இடத்திற்கு ஒரு கல்வி போகும். ஒரு கல்வி என்பது உலகத்தினுடைய எந்த கதவை வேண்டுமானாலும் தட்டி அந்த கல்வி திறக்கும். எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் அந்த கல்விக்கு அந்த கதவை அவங்க திறந்துதான் உடனும். அதனால அடிப்படை கல்வி என்பது எப்பொழுதுமே காம்ப்ரமைஸ் பண்ணாது. 10ஆவதுல நல்ல மார்க் வாங்கணும், மோட்டிவேட் பண்ணி கொண்டு வாங்க. 12ஆவதுல அவங்க கராத்தே பண்ணாலும் மார்க் வாங்கணும், ஸ்கேட்டிங் போனாலும் மார்க் வாங்கணும். ஏன்னா இந்த நாட்டுல 140 கோடி பேர், அதுல 36 வயசு வரைக்குமே நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 கோடி பேர், 50 கோடி பேர், 50 கோடி பேர் 36 வயசு கீழே இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய நாட்டுல எல்லாமே காம்படிஷனுங்க ஐயா, எல்லாமே போட்டி தான். அப்ப எத்தனை பேர் ஸ்கேட்டிங்ல ஒலிம்பிக்ல கோல்டு வாங்க முடியும்? எத்தனை பேர் ஒரு போட்டியில மேல போக முடியும்? விளையாட்டு என்பது இருக்கணும், கல்வியில காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த விளையாட்டு இருக்கக்கூடாது என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். ஒரு விராட் கோலி வரணும், வேண்டாம் என்று சொல்லல. ஆனா 10ஆவது 12ஆவது விளையாட்டு முக்கியம் என்று கல்வியை தயவு செஞ்சு பின்னாடி வச்சிடாதீங்க. அந்த குழந்தை கல்வி ஒரு வெறியோடு படிக்க வைங்க, நல்ல மார்க் வாங்க வைங்க. உலகத்தினுடைய எந்த கதவையும் கூட அந்த கல்வி என்பது தட்டி திறந்து உள்ள போய் எவ்வளவு பெரிய சேராக இருந்தாலும் கால் மேல் கால் போட்டு உட்கார வைக்க முடியும் என்றால் அந்த கற்றிருக்கக்கூடிய கல்வி மட்டும்தான் செய்யுமோ தவிர வேற எதுவுமே இந்த உலகத்துல செய்யாது. அந்த குழந்தைக்கு அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க பாத்துக்குவாங்க. நம்ம ஜஸ்ட் சொல்லி கொடுத்து அந்த செல்ஃப் டிசிப்ளின் கொடுத்து அந்த வைராகியத்தை கொடுத்து விடாமுயற்சியை கொடுத்து விட்டால் அந்த குழந்தைய பாத்துக்குவாங்க. ஆனால் நிச்சயமாக இங்கு கூடிய நம்முடைய எல்லா குழந்தைகளும் கூட மிகப்பெரிய அளவுல மேலே வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. உலகம் மாறுதுங்கம்மா, பெருசா மாறுது. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து பள்ளிக்கூடம் இருக்குமா எனக்கு தெரியல. எல்லாமே ஆன்லைன்ல மாறிட்டு இருக்கு. அன்அகாடமிங்கிறாங்க, எதோ வருது. இன்னைக்கு கேட் கோச்சிங் ஆன்லைன் ஆயிடுச்சு, ஐஏஎஸ் கோச்சிங் ஆன்லைன் ஆயிடுச்சு. வேகமாக இந்த மாற்றம் என்பது டெக்னாலஜியில மிகப்பெரிய அளவுல மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு டெக்னாலஜியில எல்லாமே கிடைக்குது ஒரு பக்கம். அதனால நீங்க ரொம்ப கவனமாக இதையெல்லாம் கையாளணும். நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, செயற்கை நுண்ணறிவு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஏதாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் கொடுத்துரும், எதை நீங்க செக் பண்ணாலும் ஆன்சர் வந்துருங்கிறாங்க. ஆனா அடிப்படை கல்வியை எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க. அடிப்படை கல்வியை எந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ செயற்கை நுண்ணறிவு எதுவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் அந்த குழந்தைகள் பார்க்க போறாங்க. அடுத்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் என்பது இந்த டெக்னாலஜி என்பது நம்முடைய வாழ்க்கையை தலைகீழா மாத்த போகுது. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல மிகப்பெரிய ஹோட்டல் கம்பெனி என்னன்னா, ரூமே இல்லாத கம்பெனி தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஹோட்டல் கம்பெனி. ரூமே இல்லை. ஓலா இது போன்ற ஏர்பிஎன்பி, அவங்ககிட்ட ஒரு ஹோட்டல் ரூம் கூட அவனது கிடையாதுங்க. இருக்கிற ஹோட்டல் ரூமை டெக்னாலஜியில மெர்ஜ் பண்ணி ஒரு நிறுவனத்தை நடத்துறாங்க. டாடா மாதிரி ஆட்கள்லாம் ஆயிரக்கணக்கான ரூமை கட்டி வச்சிருக்கிறாங்க. அவர்களை விட மிகப்பெரிய இடத்துல இது போன்ற டெக்னாலஜி நிறுவனங்கள் இருக்கிறாங்க.
உலகத்தினுடைய பெரிய கார் கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா ஊபர், ஓலா. அவன்கிட்ட ஒரு கார் கூட அவனது கிடையாது. வாடகைக்கு கார் ஓட்டுறவங்க அவங்க டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ல வந்து இருக்கிறாங்க. உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனம், கார் நிறுவனம் எதுனா ஓலா, ஊபர். ஏன்னா வாடகைக்கு ஓட்டுறவங்க அவங்க டெக்னாலஜியில் இணைச்சிடறாங்க. யோசிச்சு பாருங்க. உலகத்தினுடைய மிகப்பெரிய ஹோட்டல் என்னங்க? ஸ்விக்கி, ஜொமேட்டோ. ஒரு ஹோட்டல் கூட அவங்ககிட்ட கிடையாது. இருக்கிற ஹோட்டல்ல மெர்ஜ் பண்ணி அந்த இதை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. எந்த அளவுக்கு உலகம் மாறி இருக்கு பாருங்க. அதாவது எங்கிட்ட ஒரு ஹோட்டல் ரூம் கூட கிடையாது, நான் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஹோட்டல் கம்பெனி. ஒரு கார் கூட எங்கிட்ட கிடையாது, உலகத்தினுடைய மிகப்பெரிய கார் கம்பெனி நான். ஒரு ஹோட்டல், ஒரு பரோட்டா மாஸ்டர் கிடையாது, உலகத்தினுடைய மிகப்பெரிய ஹோட்டல் கம்பெனி நான். இன்னைக்கு ஊபர், ஓலா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 லட்சம் பேர் அதை சாதாரணமா பயன்படுத்துறாங்க. அன்பு சொந்தங்களே, டெக்னாலஜி வாழ்க்கையை மாத்து, நம்ம புரிஞ்சுக்கணும். டிரைவர்லெஸ் கார் வரப்போகுது. இன்னைக்கு நீங்க சைனாவுடைய சில கம்பெனி டெஸ்லா எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில், யூரோப்பிய நாடுகள், இந்தியாவிலே விரைவில் வந்துடும். டிரைவரே இல்லை, கார் ஏறி உட்காந்தீங்கன்னா கொண்டு இறக்கி விட்டுரும். இதையெல்லாம் இந்த குழந்தைகள் பார்க்க போறாங்க. அதனால இந்த டெக்னாலஜி என்பது நம்முடைய வாழ்க்கையை அடிப்படையில் மாத்த போகுது. அடுத்த 15 வருஷம் பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப குழந்தைக்கு அதுல சர்வைவ் ஆகணும்னா மனிதத்தன்மையை சொல்லிக் கொடுக்கணும், அன்பை சொல்லிக் கொடுக்கணும், பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஈகை சொல்லிக் கொடுக்கணும், ஜென்ராசிட்டி. இது எல்லாம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதை பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க முடியாது. பள்ளிக்கூடத்தில் பிசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கலாம், மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு அன்பு என்பது வீட்டில் நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். பள்ளிக்கூடத்தில் ஓரளவுக்கு தான். அந்த குழந்தைக்கு ஈகை, இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. டெக்னாலஜி வந்த பிறகு அந்த குழந்தை ஒரு மிஷினாக, ரோபோவாக மாறிவிடக் கூடாது. நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பயம், இந்த செயற்கை நுண்ணறிவு பெரிய அளவில் வரும் பொழுது மனிதத்தன்மை மறைந்து விடும் என்பதிலே நாம் எல்லோரும் கூட பெரிய அச்சத்துல, பயத்துல இருக்கிறோம். அதனால அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி முக்கியம். நல்ல மனிதர்களாக எப்படி வாழ்வது என்று சொல்வது அவசியம். அதை நிச்சயமா மறந்துடாதீங்க. பண்பு, அறிவுத்திறன், ஒழுக்கம், கடினமான முயற்சி, செல்ஃப் டிசிப்ளின், விடாமுயற்சி, இதையெல்லாம் நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். காரணம், டெக்னாலஜி இஸ் டிஸ்டர்பிங். பெரிய அளவில் டெக்னாலஜி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால எல்லா குழந்தைகளுக்கும் இதை நீங்க ஒரு பட்டியல் மாதிரி போட்டு குழந்தை பக்குவப்படுத்தி வளர வைக்கணும். இது எல்லாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டாங்க, குழந்தை பொழைச்சுக்கும். அவங்க என்ன டெக்னாலஜி வந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க, என்ன மாறினாலும் அவங்க பார்த்துக்குவாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய எந்த குழந்தைக்கும் வேலை என்பதே இருக்காது. ஸ்கில் செட்டுக்கு அவங்க ஜாப் பண்ணுவாங்க, ஆனா பெர்மனன்ட் வேலை இருக்காது. ஒரு வேலை செய்வாங்க, அடுத்து இன்னொரு வேலை செய்வாங்க, இன்னொரு வேலை. அந்த காலத்து மாதிரி 30 வருஷம் ஒரே வேலை, 25 வருஷம் ஒரே வேலை. என் வாழ்க்கையே 2 வேலையில என் வாழ்க்கையே முடிஞ்சு. இந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. இவங்க எல்லாம் ஜாப் ஒர்க், ஸ்கில் செட் மாதிரி ரொம்ப ஹை எண்ட் வேலையை பார்ப்பாங்க. அப்ப பள்ளிக்கூடமும் கூட அப்படிப்பட்ட குழந்தையை தயார் செய்வதற்கு நம்முடைய கல்வி முறையும் மாறி இருக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு அவ்வளவு டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்கணும், ஹேண்ட்ஸ் ஆன் சொல்லிக் கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு அவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கணும். கோயம்புத்தூர் போய் பார்க்கணும், சென்னை போய் பார்க்கணும். இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த குழந்தை பெரிய பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதுவும் பள்ளிக்கூடத்திற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு காலத்திற்கு ஒரு குழந்தையை தயார் செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு இருக்கு. அவங்க திறமையா இருக்கிறாங்க, தகுதியா இருக்கிறாங்க, எக்யூப்டா இருக்கிறாங்க, குழந்தைய பார்த்துக்குவாங்க. ஆனா அந்த டெக்னாலஜி வேர்ல்டுல அந்த குழந்தைக்கு அன்பு சொல்லிக் கொடுக்க, ரோபோட்ல வந்தவர் என்ன அன்புங்க, ஆப் போட்டு கார்ல ஏறி உட்கார்றீங்க, எங்க இறக்கணும் இறக்கி விட்டுரும். அப்ப அந்த குழந்தைக்கு அன்பு என்பதே வாய்ப்பே கிடைக்காது. அந்த அன்பான குழந்தைகளை நாம் வளர்க்கவில்லை என்றால் அந்த குழந்தை எப்படி இந்த உலகத்துல இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வதற்காக அந்த குழந்தை வாழுவாங்க. அதனால் நிச்சயமாக இதுக்கு எல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கும் பொழுது மாரல் சயின்ஸ் இருக்கும். இப்பெல்லாம் மாரல் சயின்ஸை தூக்கிட்டாங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம். எதுக்கு மாரல் சயின்ஸ்ல வச்சுக்கிட்டு, அது எதுக்குங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் போய் நல்லது கெட்டன்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலா IIT JEE கோச்சிங் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பீரியட் இருந்துச்சு, அதையும் சுருக்கி விட்டாங்க. எதுக்கு ஸ்போர்ட்ஸ் பீரியட்? நீங்க அதை குழந்தை விழுந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை போயிருங்க. அப்பா அம்மா வந்து நம்ம சட்டையை பிடிச்சி நம்ம சண்டை போடுவாங்க. எதுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதையும் 1/2 மணி நேரமா சுருக்குங்க. ஒரு குழந்தைக்கு என்ன முக்கியமோ இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடத்தில் அதெல்லாம் குறைந்து விட்டது. 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரத்துக்கு வந்துருச்சு. அதனாலதான் அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். முன்னாடி இருந்து இவங்களே ஸ்போர்ட்ஸ் டே, முன்னாடி இருந்து இதெல்லாம் செய்யறாங்க. அந்த குழந்தை கீழே விழுந்து ரத்தம் வந்தா தாங்க அந்த குழந்தைக்கு பயம் எல்லாம் போகும். ஸ்கேட்டிங்ல பண்ணும்போது கீழே விழுந்துதான் எந்திரிப்பாங்க. நிறைய குழந்தைகளுக்கு நான் சொல்லுவேன், தங்கம் நீ முதலா கால் எடுத்து வச்சதே விழுந்துதானே எந்திரிச்சேன். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய குழந்தை தவழுகின்ற வயசுலிருந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது குழந்தை வைத்த முதல் அடியே தோல்விதான். ஃபர்ஸ்ட் அடியே கீழே விழுந்துதான் அந்த பாப்பா எந்திரிச்சு. ஆனா நாம ஐயோ பாப்பா விழுந்துடக்கூடாதுங்க, ஐயோ பாப்பாக்கு அதை காயப்பற்றக்கூடாதுங்க, பிரச்சனையாகி போயிருங்க. குழந்தையினுடைய வாழ்க்கை தவழ்வதிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே தோல்வியில் தான் ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையும் ஆரம்பித்து வெற்றியில் இன்னைக்கு இருக்கிறான்.
அதனால குழந்தைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாட விடுங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது தான் டீம் ஒர்க், ஸ்போர்ட்ஸ் விளையாடும் பொழுது தான் விட்டு கொடுத்தல், ஸ்போர்ட்ஸ் விளையாடும் பொழுது மட்டும்தான் ஈகை குணம், ஸ்போர்ட்ஸ் விளையாடும் பொழுது தான் பெருந்தன்மை. அது கிளாஸ் ரூம்ல எப்படிங்க சொல்லிக் கொடுக்கிறது? பிசிக்ஸ் லேப்ல எப்படிங்க சொல்லிக் கொடுக்குறது? கெமிஸ்ட்ரி லேப்ல எப்படிங்க சொல்லிக் கொடுக்கிறது? விளையாட்டு மைதானத்துல அந்த குழந்தை போனாதான் அந்த குழந்தையினுடைய உண்மையான மனிதத்தன்மை வெளியே வரும். அதனால எல்லா பெற்றோர்களும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுங்க.